இன்ட்ராக்ஷன் சீரீஸ் பார்ட் 2. ஸோ இந்த ரெண்டு ட்ரக்குமே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் ஆகும். ஒன்று ஆன்டி கேன்சர் ட்ரக், இன்னொன்று வந்து டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோமை ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரக். ஸோ இந்த ரெண்டு ட்ரக்குமே கன்காமினண்ட்டாக அட்மினிஸ்டர் ஆன ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 6-மெர்கேப்டோபியூரின்ங்கிறது ஒரு பியூரின் அனலாக். பியூரின் மாதிரியே ஸ்ட்ரக்சரலாக சேமாக இருக்கும். அது வந்து ஆன்டிமெட்டப்ளைட் அப்படின்ற ஒரு ட்ரக் கேட்டகரியில் சேரும். இது வந்து மெயின்லி யூஸ்ட் இன் ALL, அதாவது ஒரு ஒயிட் பிளட் செல்லில் வர கேன்சரை ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணும். மெயின் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா DNA RNA சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறதா இந்த ட்ரக்கோடைய ஆக்ஷன். அடுத்த ட்ரக்கை பற்றி பார்க்கலாம். அலோபிரினால். அலோபிரினாலுங்கிறது ஒரு ஜான்டைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோம் அண்ட் கவுட். நம்ம வந்து டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். இப்போது ஒரு கேன்சரை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டி கேன்சர் ட்ரக் கொடுக்குறோம். அந்த ட்ரக் உடம்புல போய் ஆக்ஷன் பண்ணால் டியூமர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோமை உருவாக்கும். அதை என்ன பண்ணுன்னா யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ட்ரக்கோடைய ஆக்ஷன் என்ன? யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கும். மெர்கேப்டோபியூரினும் அலோபிரினாலும் கன்கரண்ட்டாக, அதாவது ஒரே நேரத்தில் அட்மினிஸ்டர் பண்ணால் என்ன ஆகும்? மைலோ சப்ரெஷன்னா ஒன்றும் கிடையாது. போன் மேரோலேருந்து ரிலீஸ் ஆகிற எல்லா செல்ஸ், WBC, RBC, பிளேட்லெட் எல்லாத்தோடைய அளவையும் குறைக்கும். டாக்குமெண்ட்ஸும் ஸ்டடீஸும் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு மேஜரான ஒரு ட்ரக் இன்ட்ராக்ஷன். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இது ஒரு மேஜரான எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இதோடைய டாக்குமெண்டேஷன் ஃபேர், அதாவது நிறைய எவிடன்சஸ் இருக்குது இந்த இன்ட்ராக்ஷன் ப்ரூவ் பண்ண. இந்த ஃப்ளோ சார்ட் தான் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷனை காட்டும். இப்போ லிவரில் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நடக்குது. 6-மெர்கேப்டோபியூரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜான்தைன் ஆக்சிடேஸ் வந்து ஒரு இன்ஆக்டிவ் மெட்டபாலைட்டாக மாறினா தான் எக்ஸ்கிரீஷனுக்கு யூஸ் ஆகும். பட் அந்த இடத்துல நம்ம அலோபிரினால் அட்மினிஸ்டர் பண்ணோம்னா அது இந்த ஜான்தைன் ஆக்சிடேஸை இன்ஹிபிட் பண்ணிடும். அப்படின்னா என்ன ஆகும்? 6-மெர்கேப்டோபியூரினை இன்ஆக்டிவ் மெட்டபாலைட்டாக மாற்ற முடியாது. அப்போ அது என்ன பண்ணுன்னா சர்க்குலேஷனில் இருந்து அதோடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணும்.